பொதுமக்களே தடுக்காதீர்கள். நான் கீழே விழுந்து மண்டையை உழைத்துக் கொள்வதற்கு போதுமான இடத்தை காலி செய்து கொடுங்கள். கொஞ்சம் தள்ளுப்பா பெரியமா, கொஞ்சம் தள்ளிடுங்க அந்த பக்கம். என்ன கலாட்டா? என்ன இங்க ஒரே கூட்டம்? மேல இருந்து விழுந்து தற்கொலை செய்த பாக்குறேன் சார். ஒருத்தன் சாகரத பாக்குறதுக்கா இவ்வளவு பெரிய கூட்டம்? நம்ம நாட்டுல எதுக்குதான் கூட்டம் செய்யறதுன்னு அர்த்தமே இல்லாம போச்சு போல. இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவனை போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல. நம்ம ஊர்ல வீரமே செத்து போச்சுதான். ஏன் நீ போய் காப்பாத்துறதுன்னு எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க. யாரு சாகரத்துக்கு இந்த லொகேஷனை செலக்ட் பண்ணவன்? எலெக்ஷன்ல தோத்துட்டானா? விழுப்பிடத்தை அடைக்காதீர்கள். தாவதற்கு சௌரியம் செய்து கொடுங்கள். அடே நம்ம வருதுங்க. அப்பா கொஞ்சம் இருங்களே, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ ஏன் போற? அப்புறம் உன் மேல குதிக்க போறாங்க. குதிச்சு பழகிறான் போல இருக்கு பைத்தியக்காரப்ப. நீ மேல போயிட்டா நான் எப்படி வர்றது? ஐயா மேல போற ஆளும் இவரும் ஒரே மாதிரி இல்ல. அட ஆமாய்யா, ஆச்சரியமா இருக்க. வர்றேன். என்ன கலாட்டா பண்ற? இறங்கி வா. மருதாவது மண்ணாம் கட்டியாவது இந்த உளுத்து போற உலகத்திலே சலித்து போய் சாக துணிந்த ஒரு பரதேசியை யாரால் என்னை ஏன் வேறு பெயர் சொல்லி அழைக்கிறாய்? மருது இல்லையா நீ? யார் ஏன் அனாவசியமா உயிர் விடுற? சும்மாரியா, ரொம்ப அவருக்கு தெரியும் அனாவசியம். எல்லாம் அவசியமா தான் உயிர் விட போறேன். எங்க சொந்த அண்ணியா, எங்க அண்ணன் சம்சாரம் என்ன வீட்டை விட்டு வெளியே வரட்டி விட்டா. தெருவுல நின்ன, வேலை கிடைக்கல உழைக்க, வழி இல்ல பிழைக்க, பயிர் இருக்கு பசிக்க, சோறு இல்ல புசிக்க. இந்த நிலைமையில நான் ஏன் வாழணும்? யாரு இருக்கிறார்கள் எனக்காக கவலைப்பட, கண்ணீர் விட, கருணை காட்ட? ஏன் நான் இல்ல? கருணை இல்லாம அவ்வளவு பெரிய மாடி படி ஏறி மேல வந்து இருக்கிறேன். நான் கிடைக்கட்டும். இங்க இருக்கிற ஜனங்களை பார். உன்னை பார்த்து எவ்வளவு பரிதாபப்படுறாங்க பார். பைனாக்குலர் வழியா பார். ஜனங்களுடைய ஹார்ட் எப்படி ஆக்ட் பண்ணுது பார். என்னது பைனாக்குலர்? கொஞ்சம் தூக்கி கொடு. துணிஞ்சு வாங்க. வாங்க சட்டு பார். எல்லாம் தெரியுது இங்க இருந்து. சார், பைனாக்குலர் சார், ஒரே ஒரு இதே எனக்காக ரொம்ப துடிச்சுட்டு இருக்குது சார். கீழே பையன் வைக்கிறா சார். பொம்பளை கிட்ட திருடுறா சார். சார் சார் பைனாக்குலர் சார், மேல வந்து பார்த்தா தான் சார் கீழே நடக்கிற அக்கிரமம் எல்லாம் தெரியுது. பொம்பளை கிட்ட இருந்து திருடுறான். இந்த திருட்டு பசங்களை எல்லாம் ஒழிக்கல சார். திருட்டு பசங்களை ஒழிக்கணுமா? ஆமா. வா என்கிட்ட. உங்க கூட வந்தா சோறு போடுறது யாரு? நான் போடுறேன். சோறு போட்டா மட்டும் போதுமா? என்னென்ன வேணும்னு இப்ப சொல்லிடு. அன்பு வேணும் சார், அன்பு. அது எந்த கடையில கிடைக்கும்? பாசம் வேணும் சார், பாசம். அது எந்த பஜார்ல கிடைக்கும்? மன நிம்மதி வேணும் சார், மன நிம்மதி. அது எந்த மருந்து கடையில கிடைக்கும்? 3 மாசம் டைம் கொடு. உனக்கு வேண்டிய அன்பு, பாசம், விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல எங்கிட்ட தான் சப்ளை ஆகுது. உனக்கும் தர்றேன். முடியாத காரியத்துக்காக நான் 3 மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார். டேப்பா, 1 மாசம் டைம் கொடுற. 1 மாசமா? சரி, 1 மாதத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன். என்ன சொல்றீங்க? அது கரெக்ட். 1 மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல, நீ சாகரத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தர்றேன். இடம் நல்லா இருக்கணும். நல்ல கார்டன் நல்லா இருக்கும். காட்டு வசதியோட. ஓ எல்லாம் இருக்கும். வர்றேன். இறங்கி வா. கம் ஆன். பாட ஒரு வழியா அந்த ஆளு மனசு மாறிடுச்சு. போலாம் வாங்கப்பா. ஐயோ, என் கையில வந்து பேக் காணும்பா. நல்ல வேளை. கூட்டத்துல எப்படி நிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பேக்க மட்டும் எடுத்தானே, கையை வெட்டுறதுக்கு இல்லாம. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா பொம்பளைங்களையும் தூக்கிட்டு போவானுங்க இந்த பசங்க. பேக்குப்பா. வேற வேண்டாம் போட்டோம். ஆமா, தற்கொலை பண்ணிக்க போனியே, அது சட்ட விரோதமாச்சு. போலீஸ் நேரம் பார்த்தா என்ன சொல்லுவேன்? நீ என்ன சொல்லுவேன்? பட்டணம் முழுவதும் ஒரே எதிரியா பாக்குறதுக்கு மேல போனேன்னு சொல்லுவேன். ஓ வலப்பாண்டியா சார்? பைனாகுலர் சார், என் பேர் உனக்கு எப்படி சார் தெரியும்? உன் பேர் பாண்டியனா? குட், இருக்கட்டும், பரவாயில்ல. வா வா வா. அந்த பைனாக்குலர் வச்சுக்கிறவர் ரொம்ப நல்ல மனுஷையா. அந்த ஆளை சாவிலிருந்து காப்பாத்திட்டாரியா. அந்த புண்ணியமா நல்லா இருக்கணும். நேராச்சு. என்ன அந்த பையங்களா?
எந்த பை? எந்த பையா? ப்ளூ ஜாக்கெட் ரெட் சாரி போட்டுக்கிட்டு தடன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதுகிட்ட இருந்து திருடுன பையி. என்னடா புறா புறா? சாக்கி போடுறா கைதா. பண்ணுங்க. பாஸ்வேர்ட் போங்க. காலி பண்ற கூப்பிட. என்ன சார் உங்க வீட்டு கதவு கோழை மாதிரி பின்னால இருந்து தாக்குது? ஸ்பிரிங் டோர். நாம மூட வேணும், அதுவும் முடிக்கும். நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்காரு. ஏன் சார் இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்துன்னு இருக்கீங்களா சார்? ஆமா. என்ன அநியாயம்! 100 பேர் தங்கலாம். நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது. நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல பாலிடிக்ஸ்? எல்லாம் தான் பாழா போச்சு. அவன் என்ன மாதிரி இருக்கிறான்? அதான் நானும் பார்த்துக்கிறேன். உலகத்துல ஒருத்த மாதிரி இன்னொருத்த இருப்பானா? ஏன் இருக்க மாட்டான்? ஹிட்லர் மாதிரியே 5 பேர் இருந்துக்கிறானே. ஹிட்லர் மாதிரி 5 பேர் இருந்துக்கிறானா? ஆமா. ஆச்சரியம் ஆச்சரியம். சவால உட்காந்து தூக்கம் வருதா? என்ன சார் சாப்பிட்டு சார் 4 நாள் ஆச்சு சார். மயக்கத்துல கிறங்கிட்டேன் சார். வா, சாப்பிடாத உடம்பு பார்த்தா தெரியுது. இருக்கட்டும், உனக்கு நல்ல டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சாப்பிடு. காஞ்ச மாடு தமிழ சாப்பாடு போதுமா இன்னும் வேணுமா? வயிறார சாப்பிட்டேன் சார். கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ஸ்லீப் பண்ணணும், தூங்கணும் போல தோணுது சார். இப்படி தின்னா தூங்காம என்ன செய்யறது? வா பழுது. பால் இருக்கும்ல சார்? பால் பழம் தர்றேன். வா சார். சில்லுங்குத குளிர்த ஏர் கண்டிஷன் இருக்கா சார்? அதாப்பா. ஆமா சார். பணம் என்ன வேலை செய்யுது சார்? அண்ணா ரொம்ப வேலை செய்யும், போக போக தெரிஞ்சுக்க. போய் படுத்துக்கோ பேசாம. சார் ரொம்ப நன்றி சார். சார் உங்களை நான் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார். குட் நைட் சார். சார் படுங்க. அம்மா யாரோ நம்மள மாதிரி இருக்கிறான். எதுக்காக பிடிச்சுன்னு வந்தவனா? ஒரு பெரிய பிளான். அவன் எதற்கா போய் நின்று மூஞ்ச காமிச்சு காரியத்தை கெடுக்கிறான். படாள் எவனோ குழந்த பையனை பிடிச்சுன்னு வந்து சொன்னி. அட ஆட்டோகிராஃபு, அட்ரஸ் மிஸ் கீதா, மிஸ் கல்யாண கலை, நம்பர் 6 அப்பன் ஸ்ட்ரீட், அடையார். குட் மார்னிங் சார். எப்படி சார் இருக்க? மாப்பிள்ள மாதிரி இருக்கிறேன். மாப்பிள்ள மாதிரி இருக்கனா? அப்ப கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வரேன் சார். மாப்பிள்ளனா வெளியே சுத்தணுமா? அதான் சார் லட்சணம். கரெக்டா 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துடணும். சரி சார். ஏன்னா நீ வரலன்னா எனக்கு தூக்கம் வராது. சார் நீ சோறு போட்டவன் சார். வெறும் ஹோட்டல் சோறா போட்டிருக்கேன். உன் நன்றியை நான் மறக்க மாட்டேன் சார். உன் வார்த்தை மீற மாட்டேன் சார். ஆசீர்வாதம் பண்ணு சார். போற காரியம் வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணு சார். கையில பண்ணவா எதுலயா ஒன்று பண்ணி தொலை சார். வரேன் சார். ரவி
வாங்க சீக்கிரம். இதோ வந்துட்டேன் மாமா. ஐயே ஐயே, வேலை பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கிறான். இந்த காலத்து பசங்க நோஞ்சாம் பசங்க. இதை தூக்க முடியல, இவனுக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு இவனை மருமகன் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் முதலிங்க பிள்ளை. மாமா, அந்த விஷயத்துல எந்த விஷயத்துல என்கிட்ட பேசக்கூடாது. கீதா எங்க? ஆமா, கீதா. கீதா எங்க? என்னடா கீதா எங்க? கீதா எங்க? எங்க பந்தடிக்க போயிருக்காங்க எஜமா. நல்ல நேரத்துல வந்தோமா. நானும் ஊருக்கு புறப்படணும். இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குமா? எப்போ இதையே போட்டுக்கோ. இந்த பசங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உனக்கு பரிச்சை முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு வந்துடு. கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வருவோம். பண்ணமா? குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்து சமைச்சு போடணும். சரிமா? மாமா போயிட்டு வந்தா சீரியோ. என்ன வேணும்? குட் மார்னிங் சார். ஆமா, நீங்க தானே நேத்து தற்கொலை? ஆமா சார், நான் தான் சார் அந்த தற்கொலை. உலகத்துல இந்த அனாதை மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார். அதுக்கப்புறம் தான் கபாலியை போன்ற நல்லவர்களும் தங்கள் தங்கையை போன்ற உத்தமிகளும் நாட்டுல பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலையை நான் மாத்திக்கினேன் சார். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம் சார். சரி சார். இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்க தங்கை சார் பாக்கணும் சார். ஓ, எதுக்கு சார்? உங்க தங்கை சார். அடடே, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதோ சார், உங்க தங்கச்சிக்கிட்ட இருந்து ஒரு திருட்டு பையன் இந்த பேக்கை பிடிங்கன்னு ஓடினா சார். நான் பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனை அடிச்சு நல்லா வச்சுட்டேன் சார். நானும் அப்புறம் மறுபடியும் அவனை அடிச்சு இதை பிடிக்கணும் வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். இதை கொடுக்குறீங்களா? நானே என் தங்கை கிட்ட கொடுத்துறேன் சார். உங்க தங்கச்சியை ஜஸ்ட் நானே நேர்ல மீட் பண்ணி ஜஸ்ட் இந்த பேக்கை கொடுத்து ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி, ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் தங்கச்சி நான் கூப்பிடுறேன். கீதா, கீதா. கீதா பேரு? கீதா, கீதா வாஸ்மா. குட் மார்னிங். வணக்கம், நமஸ்காரம். போதும், எங்க அண்ணன் ஒரு ஃபூல். உங்க மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே கூடாது. நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? இல்லைங்க, நேத்து கூட்டம் வந்து தற்கொலை. நான் பேக். என்ன மிஸ்டர் டைப் அடிக்கிறீங்க? கொஞ்சம் புரியும்படி பேசுங்க. இல்லைங்க, இந்த பேக் நான் திருடி. ஓ, நீங்களா திருடினீங்களா? முதல்ல திருடிட்டு அப்புறம் கொண்டாந்து கொடுத்து அன்பு சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க இல்லைங்க, இது மிஸ்டர் மெட்ராஸ், உங்களை மாதிரி ரொம்ப பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைங்க இல்லைங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா வீடு தேடி வர வேண்டிய அவசியம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாலே போதும். சரி சரி, எங்க அண்ணா அனுப்புறேன், அவர்கிட்ட கொடுங்க. என்னடா இது? போட்டோவில் இருக்கிற சாமிக்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. நல்லது செய்ய வந்தா அவமானம். இப்படி ஒரு அவமானம் ஏற்படும்னு தெரிஞ்சிருந்தா நேற்று நான் தற்கொலையை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன்னு. உங்க அண்ணனை வர சொல்றான். அவன் நல்லா விட விட. என்ன மிஸ்டர்? என் தங்கச்சி என்ன சொன்னா? ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளை கிட்ட பேசுறதுனாலே ரொம்ப வெட்கப்படுவா. வெட்கம் அது? ஓ சார், சார் உண்மையிலேயே சொல்றேன், நீ தான் சார் ரியல் கோல்டு. உன் தங்கச்சி ரோல்டு கோல்டு. நீ ரியல் சில்வர், அந்த பொண்ணு எவர் சில்வர். உண்மையிலேயே சொல்றேன் சார், நீ தான் சார் மனிதருள் மாணிக்கம். சிரிக்காத சார், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மோத்த பாரு சார், எவ்வளவு இழைச்சு போயிருக்கு. வெரி குட். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுதான். கண்ணாடி போடியா பையனை பார்த்து பொண்ணுங்கிற. யார் இந்த பிரகஸ்பதி? உன்னை சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணு. உலகம் கெட்டு போச்சுப்பா, உலகம் கெட்டு போச்சு. ஆம்பளைய பார்த்து பொம்பளை. மிஸ்டர், ஆனா அவனால நல்லா தெரியும் எனக்கு. இந்த பேக் இப்படி கொடுங்க.
வச்சிருந்தேனே எங்க? எதுங்க உங்க கையெழுத்து போட்டு இருந்தது அந்த போட்டோ தானுங்களா? உங்க அட்ரஸ் கூட இருக்குது அந்த போட்டோ தானுங்களா? நான் பாக்கலீங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்? அதுல தான் எல்லாம் விவரமா எழுதி. குடிங்க எப்படி? அப்ப போயிட்டு வரீங்களா? போ சொல்றீங்களா? அந்த போட்டோ இது எதுக்கு உங்களுக்கு? நீங்க இல்லாதப்ப நான் அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே குடுக்கலன்னா என்ன செய்வீங்க? என்னங்க செய்யும் ஃபீலிங்கோட திரும்பி போவேன். அப்ப நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். நாளைக்கு நீங்க வர சொல்றீங்களா? இங்க இல்ல, நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டு வந்து தரேன். நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வேண்டாங்க, நான் அந்த பார்க்குக்கு வரேன். ஆகட்டும். நீங்களும் வர்றீங்க. மருது, 1 லட்சத்துக்கு பாலிசி இது. பாலிசியா? இப்ப வர வர ஒரு சமாச்சாரமே நமக்கு புரியறது இல்ல. என்ன சமாச்சாரம்? நம்ம பேர்ல 1 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இன்னும் 30 நாள்ல ₹1,00,000 லாபம் வரப்போகுது. நம்ம கையில நீ காடை காட்டுறியா? உனக்கு ₹1,00,000 வர்றதுக்காக நான் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லப்பா. உனக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். வைத்தியக்காரா, உழைச்சவன நான் விட்டதில்லை. வச்சுடுவியா? நீ சாவ மாட்டே, ஆனா உன்ன மாதிரி இருக்கிற பாண்டியன் செத்துடுவான். உடனே மருதுன்றவன் செத்து புட்டான்னு ஊருக்கே சொல்லி போடுவேன். உடனே ₹1,00,000 நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் பேரை மாத்திக்கோ, நம்ம ஜாலியா இருப்போம். எப்படி என் பிளான்? அது உன்னுடைய பிளானா? அப்படி சொல்லு. அதான நானும் பார்த்தேன். என்னடா நம்மள மாதிரியே இருக்கிற பையனை முடிச்சுட்டு வந்து இவ்வளவு தூரம் கவனிக்க. ஆமா, அப்படி கவனிக்கலன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு 1 மாசத்துக்குள்ளேயே செத்து போடுவானே. அதான அரியா பையனை கொண்டுட்டு வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறியான்னு பார்த்தேன். சும்மா ஆள்களை நீ கவனிப்ப நீ. போங்கடா. மருது, இப்போ உன்னை பார்த்துருப்பான். போ. இல்லையா இல்லையா இல்லையா? வெட்டுக்கிளி 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 வெட்டுக்கிளியா? சோமாரிட்டா. சோமாரிங்களா சார்? பசிக்குதா? இல்ல சார், இன்னைக்கு எனக்கு பசியே எடுக்கல சார். என்ன வேணுமோ தந்துகிட்டே இருப்பேன். இதே மாதிரி நாளைக்கு வெளியே போறதுக்கு எனக்கு உத்தரவு வேணும் சார். போயிட்டு வா, ஆனா உடனே திரும்பி வரும். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. போதும், நல்ல மனுஷன். போதும். பாருங்க, உண்மையிலே சொல்லுங்க, உங்க இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு அன்பு இல்லீங்களா? இல்ல இல்ல இல்ல. என்னடா பிரயோஜனம்? நாட்டுல உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தற்கொலை தான். அம்மா, இப்ப நீங்க என் மேல பிரியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் நேரா போய் தற்கொலை பண்ணிக்குவேன். பண்ணிக்கங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலேயே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். தாராளமா பண்ணிக்கங்க. கொஞ்சம் கூட அனுதாபமே இல்லைங்களா? இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன். பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க. நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை. விடுறா தற்கொலை, விடு. என்னங்க? நீ அந்த பாண்டியன் பையனுக்கு விருந்து செஞ்சு செஞ்சு மளிகை கடைக்கார 1000 ரூபாய்க்கு பில் அனுப்பிச்சுக்கிறான். பயப்படாத, அவனே கொடுத்துருவான். அதை அவன் எப்படி கொடுப்பான்? பிச்சைக்கார பையன். கேலண்டர் பாத்தியா? இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட வந்து 30 நாள் ஆகுது. இன்னைக்கு தான் சாக போறான் அவன். நாளைக்கே இன்சூரன்ஸ் பண்ணும், ₹1,00,000 நம்ம கைக்கு வந்துடும். என் மேல கட்டிக்கிறது. கபால் சார், கபால் சார், ஏன் சார் அழுவ? சார் ஏன் சார் அழுவ? அழுவாம எப்படி இருக்க முடியும்? கேலண்டர் பாத்தியா? தேதி 30 ஆகுது. ஓஹோ,
எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? பணம் இல்லையா சார்? நீ ஒண்ணு சார், எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ முக்கால் அழுதுன்னு இருப்ப, நீ ஒரு கஞ்சி இல்லை. பணத்தை பத்தி நான் கவலைப்படலப்பா. இந்த 30 நாள் உனக்கு நல்லா சோத்த போட்டு வளர்த்தேன். ஆமா, இன்னைக்கு சந்தோஷமா சாவ போறேன். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி உயிரோடு வாழ முடியும்? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன பெருந்தன்மை ஐயா, என்ன பெருந்தன்மை சார். நீ வருத்தப்படாது சார், உன்னுடைய அன்பு மனசு ஜெயிச்சிருச்சு சார். நான் என் முடிவை மாத்திக்கினேன். இனிமே நீயே என்ன சாகுனாலும் நான் சாக மாட்டேன். இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற? அன்னைக்கே ஒரு நாள் சொல்லி இருக்கிறேன், நான் 10 சார் கொள்கை மாற மாட்டேன், சொன்னா சொன்னபடி நடப்பேன். அதனால நீ இன்னைக்கு கண்டிப்பா செத்துதான் தீருவேன். சத்தியமா நான் சாக மாட்டேன் சார். நீ என் குருநாதர், உன்னை நான் மறக்கவே முடியாது. அன்னைக்கு மட்டும் நீ என்ன பிடிச்சு நிறுத்தலன்னா நான் இன்னைக்கு இத்தனை இன்பங்களை அனுபவிக்க முடியுமா சார்? என்னை தீய வழியிலிருந்து திருத்திய திருக்குறள் தாங்கள், நல்வழி காட்டிய நாளடியார் தாங்கள். உண்மையாவே சொல்றியா? கொப்பரான சொல்றேன் சார். உன்னுடைய அன்புக்காகவும் கீதாவுடைய காதலுக்காகவும் நான் எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் உயிரோடு இருக்க தயார் சார். அதெல்லாம் அந்த வேலையில இறங்கிச்சியா? இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரண காதல் இல்ல சார், தெய்வீக காதல் சார், தெய்வீக காதல். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் சாகணும்? எதுக்காக சாகணும் சார்? கீதாவுடைய மாங்கல்ய பாக்கியம் தான் ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்திருக்கு. அகவாழ்வுக்கு கீதா, புறவாழ்வுக்கு கபாலி. நானே பாக்கியவாளி, நானே பாக்கியவாளி. பலே பாண்டியா, என்னால நீ திருந்தி வாழணும்னு நினைக்கிறியா? வாழ போறியா? நன்னாள் இன்னைக்கு. சரி சார், நீ வாழ போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு? அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு சரி சார் என் கையில தட்டாதான் சந்தோஷப்படுங்க. என்ன கருணை சார் என் மேல உனக்கு. நான் பழத்தை எடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை கட் பண்றதுக்கு கத்தி எடுத்து கொடுத்துட்டீங்க சார். கொடு சார், நானே உனக்கு அறுத்து கொடுக்குறேன் சார். உட்காரு சார், ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அறுத்து கொடுக்குறேன் சார். இந்த சார் இல்ல சார், எனக்கு பசிக்கல சார். இன்னைக்கு என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு சார். சார், நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கணும் சார். பல இன்ப கனவுகள் எனக்காக காத்துன்னு இருக்குது சார். சார், டாட்டா சார். என்ன பாரு, நான் இப்ப வாங்கின கபால் ஸ்டாப் பண்ணிட்டிய. மாட்டிருக்க கூடாது, ஒரே மாட்டு. இல்லாட்டி சொல்லி நான் மாட்டுறேன். இன்னைக்கு நைட் தான் உனக்கு பினிஷ் பண்ண. நீ ஒண்ணு கதையை வளர்த்துக்கிறிய, கதையை முடி சீக்கிரம். கதையை பத்தி எனக்கு தெரியும், பேச. நீ எப்ப கதையை முடிக்கிறது? லட்சம் எப்போ உங்ககிட்ட வர்றது? கீதா, என்னை கீதா வா, ஓடி முடிச்சு விளையாடலாம். வேண்டாமா? இல்லாட்டி பிச்சுக்கிட்டு நம்ம விளையாடுவோம். அது வேண்டாமா? ஏன் என்ன எப்படி பாக்குறேன்? என்ன முறைச்சு பார்க்காதே, பார்க்காதே. உன் வேல்விழியால் என்னை குத்தாதே, என்னை குத்தாதே. என்ன சார் பேராச்சரியமா இருக்கு? ஒரு மாசம் சோறு போட்டு வளர்த்து இப்படி உன் கையாலையும் சொல்ல மாட்டீங்க. என்ன உன்னை சோறு போட்டு வளர்த்தது உன்னை வாழ வைக்கவா? நீ செத்தா 1 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம். எப்படி சார்? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. உண்டி கொடுத்தோம், உயிர் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு உயிர் கொடுத்த பிரம்மா திடீர்னு எருமகடா மேல இறங்கல. பிரம்மா எவனா மாறக்கூடாது சார். தங்கச்சி, தங்கச்சி, நீ என் தங்கச்சி மாதிரி. என்ன தப்பா நினைச்சுக்காதுமா. நான் ஒரு பெரிய அபாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்துமா. அபாயமா? அபயம் கொடுத்தேன், பயப்படாதே. கார்ல உட்காரு. நன்றி தாயே. எஜமா, எஜமா, ஏண்டா முடியா? எதுக்குடா இப்படி அலறுது? எஜமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வசந்தி அம்மா கார்ல உட்கார்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளையாடுறதுக்கு இடம் இல்ல. டேய் முனியா, காத்து கொண்டு வாடானாங்க. உள்ள போய் திரும்புறதுக்குள்ள பொண்ணையும் காண, காரையும் காண. எஜமா, மடப்பயலே, பொண்ணுக்கு பைத்தியம்னு உனக்கு தெரியும் இல்லடா.
அதை தனியா விட்டுட்டு போறாடா. இப்ப நான் எங்கடா போய் தேடுவேன்? போய் காலை இருக்க சொல்லுடா. போறா அடிப்படா. எம்மாடி குழந்தை கொஞ்சம் வேகமா ஓட்டுமா, என்ன துரத்திட்டு வரானுங்க. வேகமா? இன்னும் எப்படி வேகமா ஓட்டுறது? என்ன நீ ஓட்டு. ஐயோ ஐயோ, சரிங்க பிடி, சரிங்க பிடி, சரிங்க பிடி. ஏண்டா கார் நிக்குது? கார் பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. கார் பஞ்சரா? டயர் பஞ்சர். மடையா சீக்கிரம் வேற டயரை மாத்திரா. சட்டு மாத்து. ஃபூல். அப்பா காரை காணும். பழசுண்டா சாமி. தங்கச்சி ரொம்ப தேங்க்ஸ்மா. கொஞ்சம் வண்டி அப்படி நிறுத்திக்க, நான் இறங்கிடுறேன். நிறுத்தடா, அது எனக்கு தெரியாது. ஐயோ, அப்ப கார் ஓட்ட மட்டும் தெரியுமா? நானும் ஓட்டுறேன். அதுதான் ஓடுது. ஐயோ ஐயோ, ஸ்டேரிங் பிடிப்பா, ஸ்டேரிங் பிடிப்பா. கிட்டாது. அட என்ன பண்ணி உனக்கு சாரி மாடி மணி அம்மா தாயே, என்ன கொண்டுடாதம்மா. நான் இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கேன். அம்மா இப்ப நாம எப்ப எங்க போகுது? என்ன வண்டி எங்க போகுதுப்பா? நேரா சந்திரமண்டலத்துக்கு போகுது. சரி சரி சரிங்க முடி. சரிங்க அஞ்சு ஐசியம் போகுது. ஐயோ புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தாலும் எனக்கு ஒரு மகளாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேனடா. அந்த ஆசையில மண்ண போட்டுட்டேடா அயோக்கிய பயல. யாரடா நீ? எம்மகார நீ எப்படிடா வந்த சொல்லுடா. அடிப்பட்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பைரவ சுந்தரம், கங்க்ராச்சுலேஷன். ஏன் இந்த ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு? பைத்தியம் தெளிஞ்சு போச்சா? ஆமா சார். கார் எடுத்துக்கிட்டு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போன உங்க பொண்ணு இவர் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணி காப்பாத்திருக்க. அப்படியா? தம்பி என்ன மன்னிச்சிரப்பா. அது மட்டும் இல்ல சார், இவர் மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா உங்க பொண்ணு நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. தம்பி நீ ரொம்ப நல்ல பிள்ளையப்பா. வாப்பா, வசந்திய பாக்கறா. வாப்பா. வணக்கம். டாக்டர் எனக்கு எல்லாத்தையும் சொன்னார். உங்களை நான் இன்னைக்கும் மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேன். தம்பி நீ யாரு? நான் ஒரு அனாதை, பிழைக்க வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாவம். தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? தம்பி எனக்கு நிறைய சொத்து இருக்கு. ஒரு பொண்ணு, புள்ளை இல்ல. புள்ளை இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிறியா? நீங்க நிதானமா தானே பேசுறீங்க? ஆமா தம்பி, உன்னை நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன். நீ என் மகன். இன்னையிலிருந்து நீ என் மகன். அப்பா. மகனே. எங்க எங்க வீட்டிலேயே இருக்கணும். எங்களை விட்டுட்டு போகவே கூடாது. கீதா பிளீஸ் என்ன நம்பு. நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னனே. அவருடைய அன்பு பிடியில இருந்து என்னால தப்ப முடியல. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு உங்க கற்பனை. உண்மையை மறைக்க ஒரு கதையே சிருஷ்டி பண்ணிட்டீங்களே. சரிதான் போ. இன்னும் நம்பிக்கை ஏற்படலையா உனக்கு? சரி, நான் நேர்ல பார்த்து சொன்னாதான் நீ நம்புவ போல இருக்கு. ஆமா. எப்பதான் வர போறீங்க? இன்னைக்கே, இப்பவே, இந்த நிமிஷமே புறப்படுறேன். நிச்சயமா? அகில உலக கடவுள்கள் அத்தனை பேர் மேலேயும் ஆணை. நிச்சயமா இன்னைக்கே புறப்படுறேன். காத்துரு. எங்கே? நம்ம பார்க்கு, வழக்கமான பார்க்கு இல்ல அதுல. அப்பா. தம்பி என்ன சமாச்சாரம்? நான் ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. பட்டணத்துக்கா? அங்க யாரோ ஒரு அயோக்கியன் உன்னை கொல்ல வந்தான்னு சொன்னியே. உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா
என்னால உயிரோட வாழ முடியாது, அதனால நீ போக வேண்டாம். ஒரு ஆபத்தும் வராதுப்பா, முக்கியமான வேலை இருக்கு. இனிமே நான் பட்டணத்துக்கே போகாத அளவுக்கு அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். சரி, ஜாக்கிரதை. கணக்க பிள்ளை ஐயா, தம்பிக்கு 500 கொடுத்து விடுங்க. போயிட்டு வரேன்ப்பா. ஜாக்கிரதை. எங்க அவனை காணுமே? ரவி, நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். ஓ, அவரை பத்தி நீதான் அப்பா கிட்ட சொல்லணும். ஐயோ, என்னால முடியாது. மாமா தான் உன்னை எனக்கு கட்டி கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. நான் எப்படி சொல்றது? சொல்ல முடியாதா? முடியாது. கண்டிப்பா முடியாதா? முடியாது. அப்படின்னா அப்பா இஷ்டப்படி நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓ ஓ, ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நானே அப்பா கிட்ட சொல்லிடுறேன். நானே சொல்லிடுறேன். எனக்கு அப்போதே தெரியும் நீதான் எனக்கு திருடனாய் வருவாய் என்று. உன்னை இப்போதே பரலோகத்துக்கு பார்சல் பண்ணுகிறேன். பரமபிதாவை வேண்டிக் கொள். பாண்டி, என்ன இது? ஸ்ரீ சண்டாளி, பேசாதே. எங்கள் இருவரில் ஒருவரைத்தான் நீ உயிரோடு காண முடியும். வெற்றி அல்லது வீர மரணம். எனக்கு எதிராக சதி செய்து சண்டாளனை சாய்த்துவிட்டு அந்த பிரேதத்தை தாண்டி வந்துதான் கரம் தீண்டுவான் இந்த பொற்கை பாண்டியன். இல்லாவிட்டால் குஞ்சுமணி வஞ்சிக்காக பட்டணத்து பார்க்கலே பலியானான் பாண்டியன் என்று பத்திரிகைகள் பரவி பாடட்டும். அப்பா பாண்டியன், இப்ப நீ என்ன பாண்ட? அதுக்கு கொஞ்சம் தமிழ் அர்த்தம் சொல்ல. தமிழ் தெரியாததா சண்டாளா? புறமுது விட்டு ஓடுகிறான். இல்லடா, புறமுது விட்டு ஓடாதே. எடுவன் சோடை. ஐயோ, சோடா? சோடா இல்லையடா, சோடு. சோடும் தேவையில்லை, ஹேண்ட் ஃபைட் போதும். என்னடா அடிக்கிற? பாண்டி, அடிக்காதீங்க. பாண்டி, ஐயோ. பாண்டி, பாண்டி. பாண்டி, பாண்டி. பாண்டி, அவரை விட்டுடுங்க. அவர்தான் சரண்டர் ஆயிட்டாரு. அதை பாருங்க, வெள்ளைப்பொடி வானலாவோ பறந்துகிட்டு இருக்கு. நம்ப மாட்டேன். வெள்ளைக்கொடி ஏந்துவான், அருகிலே சென்றால் உடைக்க வருவான். ஐயோ இல்லை, பாத்தியா என் கதியே. ஒவ்வொருத்தன் காதலிச்சு உதவ வாங்குறான். ஆனா நான் காதலிக்காமலேயே உதவ வாங்கிட்டேனே. காதலிக்கலையா? ஆமா பாண்டி, நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. அவரு எங்க அத்தை மகன். நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்க மாதிரி பழகிட்டோம். நண்பா, ஐயோ, கிட்ட வராத, எலும்பு உடைஞ்சிருக்கு. நாம் இருவரும் ஓரையில் ஈடுடல். வேண்டாம் வேண்டாம் சீதா, நீ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ. எங்க அப்பா பாண்டியா, உங்க காதல் வாழ்க. நான் புத்தூருக்கு போறேன். பாண்டிமா தேவி, உனக்காக எத்தனை காயங்களை வேண்டுமானாலும் தாங்கும் இந்த பாண்டியனின் காயம். போதும் போதும், முதல்ல உங்க பாண்டிய சாம்ராஜ்யத்தில இருந்து இந்த பார்க்குக்கு வாங்க. கீதா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? இனிமே உன்னை நான் பார்க்க வர முடியாது. என் நிலைமை அப்படி. இதுதான் உங்க அன்பா? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இருங்க, நான் இப்பவே போய் அந்த குளத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறேன். நீங்களா? பாண்டியா, இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. சார், சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார். உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு போனதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார். உப்பு போட்டவங்களை மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் சோத்துல வெறும் உப்பா கொட்டி கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி சார் மறப்பேன்? சார், நீங்க தர்மிஷ்டன், புண்ணியவான், உத்தமன் சார். உங்க கையால இந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது. கொண்டாங்க சார், நானே சுட்டுக்கிறேன் சார். உங்க கண் முன்னாலே இப்ப நானே சுட்டுக்கிறேன் சார். அப்போ நம்ம உப்பு நல்லா ஊறி இருக்கு, அதனாலதான் உனக்கு நன்றி இருக்கு. சுட்டுக்கோ. சுட்டுக்கிறேன் சார். சுடு. அழுவாத, சாவரம் ஏன் அழுவுறேன்? கபால் சார், கபால் சார், இப்ப நான் உங்களை சுடுறதுக்கு எவ்வளவு அடி சார் ஆகும்? ஆனா நான் உங்களை சுட மாட்டேன். என்ன கடிச்ச மூட்டை பூச்சியை கூட நான் நசுக்க மாட்டேன். கொலை செய்யறது மகா பாவம். நீங்க கொலைகாரன் ஆகாதீங்க. நீங்கள் வாழுங்க, மற்றவன் நீங்க வாழ விடுங்க. ஓடுறியா? ஓடுற மாட்டிக்க. தோட்டா இங்க, போட்டா தான் வேட்டு. தாத்தா
பாஸ் நீ கோட்டை விட்டுட்டு நின்னுக்கிற பையனை தள்ளின்னு வரவா? வேணாம், அவனை சுழுவா பிடிச்சிடலாம். எப்படி? அவன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கா அவங்க கண்ணில் விழுறபடியா ஏதோ திருட்டோ கொலையோ பண்ணிடு, நான் பாத்துக்கிறேன். ஐடியா பாஸ், ஐடியா. நானும் 10 வருஷமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன் எதிரிலேயே இப்படி ஒரு திருட்ட பண்ணானா நான் பார்த்ததே. அது பாருங்க சார், அவன் தான் போல இருக்கு. நானே தான், சந்தேகம் இல்லை. புறப்படு. ஏன் சார் எனக்கு வேணுமா சார்? எஸ் எஸ். எங்க சார் போகணும்? அடையா உட்காருங்க சார். மிஸ்டர் பாண்டியன், நான் சிஐடி இன்ஸ்பெக்டர். ஒரு திருட்டு குற்றத்திற்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். அவன் இன்னசென்ட் சார், நான் ஒரு நிரபராதி. அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. எடப்பா வண்டி போ. பிளான் சக்சஸ். நீ செஞ்ச திருட்டுக்கு அந்த பாண்டியனுக்கு 3 மாசம் தண்டனை. சும்மா ரெண்டு சிரிக்கிறியா? வர வர உன் பிளான் படா மோசமா போயின்னு இருக்கு. அவனை கபால க்ளோஸ் பண்றதுக்கெல்லாம் 3 மாசம் உள்ள போட்டு நீ. உனக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் தெரியாது. இன்னொரு இனிமே அவனை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ரிலீஸ் என்னைக்கு ஆகுறான்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவனுக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுக்குற மாதிரி கூட்டியாந்து க்ளோஸ். நீ அப்படி போறியா? அடிச்சு விட. என்ன பிரதர், நானும் உன்னை அப்போ பிடிச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ சாப்பிடாம உட்காந்துக்கிட்டே இருக்கிய. ஏன் களி பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? இதானே மகாத்மா காந்தியும் கப்பலோட்டிய தமிழரும் சாப்பிட்டாங்க. வந்தே மாதிரம். எனக்கு நான் சாப்பிடுறதுக்கு பசிக்கலப்பா. பின்ன எதுக்கு பிரதர் ஒரு மாதிரியா இருக்க? உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியதான். 271 உன்னை பாக்குறதுக்கு உங்க அண்ணன் வந்திருக்கான், போய் பாரு. ஏன் தம்பி, உன்னை பாக்குறதுக்கு யாருமே வர்றது இல்லையே? ஏன் உனக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் நான் இங்க இருக்கேன்னு தெரிவிக்கிறத விட நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறது மேல். சரிதான், ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டியா? சார், மனசை புண்படுத்தாதீங்க சார். நான் ஒரு குத்தமும் செய்யல சார். நான் குத்தவாளி இல்லை சார். ஐ அம் நாட் எ கல்பிரேட். சரி சரி, அழகப்பா, கண்ணை தொடச்சுக்கோ. ஏன் தம்பி, ஆமா நீ இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிய, நீ இங்க எப்படி வந்த? இருட்டா இல்ல பிக்பாக்கெட்டா இல்ல ஹவுஸ் பிரேக்கா? உன் புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? நீ பழைய கேஸ் போல இருக்கு. ஹவுஸ் பிரேக்கா? இங்க 6 டைம் பிரேக் ஆகி உட்காந்துருக்கேன். சும்மா இருக்கு. ஏன் உன்னை காதலிச்ச பொண்ணு ஏமாத்திட்டாளோ? நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். கல்யாண விஷயமா பேசலான்னு தான் அப்படியே ஜாலியா வந்துகிட்டு இருந்தேன். என் மேல திருட்டு புத்தகத்தை போட்டு என்ன கொண்டு வந்து தள்ளி விட்டானுவோ. என்ன செய்வேன்? கீதா எப்படி இருக்காளோ, என்ன செய்யறாளோ, என்ன செய்வா? அழுவா, கதா, என்ன தெரியும் அவளுக்கு? ரவி, மறுநாளே வரேன்னு சொன்னவர் இன்னும் காணணும். எங்கே போயிருப்பாரு? அதானே புரியல. ஆமா, அவளுடைய வளர்ப்பு தந்தை எந்த எஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாங்க? அது கழுகு மலையோ விராலி மலையோ ஏதோ ஒரு மலைன்னு சொன்னாரு. அது சரி, அவன் என்ன சாமியாரா ஒரே மலையில உட்காந்துட்டு இருக்க? ஏன் கீதா, நீ படிச்சிருக்கல, ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவன் ஊரு பேரு அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அட்ரஸ் இல்லாத பையில போய் லவ் பண்ணலாமா? இல்ல, இப்ப சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான் தெரியலையே. போனால் போகட்டும் போட, நீ கவலைப்படுற. என் பொண்ணை அவனுக்கு கொடுத்து தீர்மானம் பண்ணிட்டேன். என்னமா அது? பொண்ணு பாக்குறதுக்கு பஞ்சுவலா வராத பைய தாலி கட்டுறதுக்கு எப்படி வருவான்? மேனர்ஸ் இல்லாத பைய. நான் முடிவு கட்டிட்டேன், அடுத்த மாசம் உனக்கு ரவிக்கு கல்யாணம். அடுத்த ட்ரெயினுக்கு ஊருக்கு உடனே புறப்படணும். வேறவே இந்த பாண்டிய வருவான், அவனை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லு. 183 உன்னை ஜெயிலர் கூப்பிடுறாரு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு உனக்கு விடுதலை. சார் சரியா பாருங்க சார், இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு சார். நீ ஒழுங்கா நடந்துகிட்டதுனால 10 நாளைக்கு முன்னாலே உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கிறோம்.
அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு முக்கியமான விஷயம், நீ விடுதலையான பிறகு நன்னடத்தைக்காக 6 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். தெரிஞ்சுதா? ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியா? சார் என்ன சார் நம்ம உறவு ஒரே ஐடியா தொடருத? இந்த உன் ட்ரெஸ், உன் உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீயா? என்னடா அது ஜெயிலுக்குள்ள இருந்து வர? யாரா ஜெயிலுக்குள்ள இருந்து வர்றா? நீ பாத்தியாடா? ஜெயிலுக்குள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் தியாகி உள்ளர இருக்காரு, அவரை பார்த்து சொன்னேன். ஓஹோ, ஆமா, எங்க ஒன்னா ஆளைய காணும்? தொடரு என்ன? என்னடா அது மௌனமா உட்காந்துட்டு இருக்க? ஆமா, என்ன யாருனாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்படிலாம் கேட்காத, கஷ்டமா இருக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? எதிர்பாராத விதமா திடீர்னு என்ன புடிச்சுட்டு போயிட்டாங்களே. என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஏதாவது திரும்பியா? உதப்பேன். நானு கீதாவை பார்க்க வந்துகினே இருக்கும்போது என்ன பிடிச்சி, எங்க வளர்ப்பு தந்தை இல்ல, அவர் என்ன பிடிச்சு திடீர்னு ஃபாரின் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. என்ன ஃபாரினா? ஆமா. ஆமா, ஃபாரின்ல இருந்து எப்ப வந்த? இப்பதானே ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸா? அந்த டூர் ப்ரோகிராம்ல இருந்து என்ன இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஓஹோ, ஆமா, ஃபாரின்ல எந்தெந்த ஊரை பார்த்து? எந்தெந்த ஊரா? ஜியோகிராபி படிச்சிருக்கில்ல, என்னென்ன ஊர் இருக்கு கணக்கு போட்டுக்கிறேன். சொல்லண்டா. அது நான் என்னடா சொல்லுவேன்? நான் அந்த அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, தாய்லாந்து, மதர்லாந்து, மிட்லாந்து, லாயலாந்து, ஸ்காட்லாந்து. ஓ, ஆமா, இவ்வளவு நாட்டையுமா நீ சுத்தி பார்த்திருக்க? நான் எங்க பார்த்தேன்? என்ன உள்ளரெல்லாம் வச்சிருந்தாங்க. ஜெயில போட்டு வச்சிருந்தாங்க? சீச்சி, உள்ளறையே வச்சிருந்தாங்கன்னாக்க வெளியே வந்தா பனி, பனி விட்டா மழை, மழை விட்டா ஐஸ் மழை, ஐஸ் மழை விட்டா ஐஸ் பனி, இப்படி வெளியே உள்ளர விட்டா. நிறுத்தும் ஃபாரின் பிரஸ்தாபத்துக்கு. ஆமா, எப்ப வீட்டுக்கு வரப்போ? இப்பவே வரேன்டா. கீதாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அப்படிங்களா? நீங்களா ஏன்டா காதலிக்கிறீங்க? ஏன்டா? மாமா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? இனிமே நீ வீட்டுக்கு வந்தா உன் கல்யாணம் கேன்சல் அப்படி சொல்லிட்டு நேரா கீதா கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஐயோ ஐயோ, நான் என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? அடுத்த வர 10ஆம் தேதி ஐயாவுக்கும் கீதாவுக்கும் கல்யாணம். மொத்த ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே உன் உயிரை வாங்கியிருக்கணும். உன்னை சும்மா தெரியடி. இன்னொரு தடவை இந்த உடம்பு தாங்காதப்பா. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன? எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு மாமா 10ஆம் தேதி இங்க வரேன். நான் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திடுறேன். நீ கண்டிப்பா 10ஆம் தேதி இங்க வந்து சேர. 10ஆம் தேதி தானே? நான் கண்டிப்பா வந்து தாண்டா தீரணும். நான் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட்? அது ரிப்போர்ட்னா அந்த ஃபாரின் போனதை பத்தி, எங்க அப்பா என்ன விடாததை பத்தி கீதா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். முடிஞ்சாக்க பொண்ணு கேட்க எங்க அப்பாவையே கூட்டிட்டு வரேன். வெரி குட். நான் இப்ப அர்ஜென்ட்டா போடு விடு விடு. என்ன மரியாதை, என்ன மரியாதை! நம்ம நாட்டு மாப்பிள்ள இல்ல, அமெரிக்காவில வந்த மாப்பிள்ள மாதிரி தெரியுது. சொன்னபடி பஞ்சுலாம் வந்துட்டாரு. மாமா அவர்களே, போன தடவை நான் ஃபாரின் போனதுனால சொந்த சொல்ல காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சிடுங்க மாமா அவர்களே. ரவி, மாப்பிள்ளை கிட்ட என்ன மரியாதை, என்ன மரியாதை! உட்காருங்க மாப்பிள்ளை அவர்களே, உட்காருங்க. ஐயோ ஐயோ, பாவம் சோறு திங்கிற மாதிரி உட்காருங்க. சோபல் உட்காருங்க, சோபல் உட்காருங்க. மேல உட்கார்ந்தா மரியாதை இல்ல மாமா அவர்களே, நான் கீழே இருக்கேன். ஏடா ரவி, என்ன மாப்பிள்ளை தரையவே ஒத்து பாக்குறாரு? விஞ்ஞானி போடுறது. பூமிக்குள்ள கறி இருக்குமா, தண்ணி இருக்குமா, இரும்பு இருக்குமான்னு பாக்குறாரு. தங்கள் முகத்தை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கும் மாமா அவர்களே. மாமா, நான் திரும்பிக்கிட்டு இப்படி கேள்வி கேட்கிறேன். செவத்தை பார்த்துக்கிட்டு பதில் சொல்ல சொல்லு. டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா மாப்பிள்ளை அவர்களே? ஆரம்பிக்கலாம் மாமா அவர்களே. முதலாவதாக மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்ன? புகையா, பொடியா, குடியா? மூணு இருக்கா போல்றது. கிடையாது. புகை மாமா அவர்களே. வில 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 உண்மையை சொல்றதுனால உன்னை நான் பாராட்டுறேன். வருமானம் ஏதாவது இருக்கா? வருஷத்துக்கு 24,000 ரூபாய், மாசத்துக்கு 26,000 ரூபாய். கரெக்டா சொல்றேன். மன கணக்கு.
படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் மாமா அவர்களே, ஆனா பட்டம் வாங்கல. அது தேவையில்லை. பட்டம்ன்றது வெறும் தம்பட்டம். பிராக்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வருவோம். சமைச்சிருக்கியா? சமையலா? ஆமா. திடீர்னு சமையல்காரன் வரலன்னு வச்சுக்கோ, ஐயா ஹோட்டலு ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, பொண்ணுக்கோ சமைக்க தெரியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நிலைமை வரும்போது எப்படி சமாளிப்பே? உடனே பதில் தேவை எனக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கே சமைச்சு போடுவேன் மாமா அவர்களே. வரட்டு கௌரவம் இல்லாத மாப்பிள்ள. மாப்பிள்ள பாக்ஸிங் தெரியுமா? பாக்ஸிங்கா? அது எதுக்கு? எதுக்கா? இப்போ என் பொண்ணோட ஜாலியா போறேன்னு வச்சுக்கோ, 4 பேர் உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க, அப்ப என்ன செய்வேன்? கேட்டு பாருங்க மாமா அவர்களே. பாக்ஸிங்? அதை ஏன் கேக்குறீங்க மாமா? பறந்து பறந்து உதைப்பான், ஃப்ளையிங் கிக். ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா. சரண்டர் ஆனாலும் சாகர வரைக்கும் விட. பாட தெரியுமா? பாட கொஞ்சம் தெரியும் மாமா அவர்களே. அப்படியான ஒரு நல்ல பாட்டா பாடு. காப்பி அடிச்சு பாடாத, கர்நாடிகா இருக்கணும். டேய் ரவி மாமா, வாஜித்த கொண்டாந்து உட்காரு. பொண்ணை கொடுக்கறேன்னு எனக்கு சொல்லப்பட்ட பாக்குறேன். முடியாது, அவனால முடியாது. மாமா, நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க, இப்போ நல்லா தாண்டா இருக்கிறேன். நீ எனக்கு சோறு போட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிர் விடுறேன். இல்ல உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். என்ன புறா பக்கலாம் நீ. மாமனார் அவர்களே, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் உண்மையான மாமா. என்னுடைய வசவுகளை எல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். தொடர்ந்து பரிச்சையை கண்டினியூ பண்ணுங்க மாமனார் அவர்களே. காலம் தொடாது, காலம் வரனாலும் வரமாட்டாங்க. கராக்கு இவ்வளவு சொஸ்தமா சீக்கிரம் ஆனதுல கேள்விப்பட்டதே இல்ல. மாப்பிள்ள, உனக்கு இன்டோர் பரீட்சை முடிச்சுட்டேன். சரிங்க. இனி அவுடோர் பரீட்சைக்கு டெஸ்ட் எடுக்கணும். சரி. போய் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன். சரி. வந்துட்டான் போல இருக்கு. பொண்ணு லட்டு மாதிரி இருக்கு, பைத்தியக்காரனு கொடுக்கறதும். என் பொண்ணுக்கு நான் பைத்தியமா? இருக்கட்டும், நான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணிடுறேன். கண்ணாடி இங்க காணோம். என்ன நம்ம முடி வளைஞ்சில இருக்கோம், நிமிந்து இருக்குதே. மீச ஒரு மாதிரியா இருக்கு, மைனர் மீச மாதிரி. மூக்கு நடி போடலையோ? ஓஹோ, என்னடா இது? நான் சீவுற மாதிரி இல்லையே, அங்க கொஞ்சம் லேட்டா சீவுது. ஒருவேளை புது கண்ணாடியோ? இத்தனை நாள் இப்படி இல்லையே. கண்ணாடியில பார்த்தாதான் அவன் லட்சணம் புரியுது. நாம இன்னொருத்தர் மூஞ்ச பார்த்தே கோளாறு சொல்றோம். மூஞ்சி இவ்வளவு கோணல போகுது. கை உள்ள போ. நம்ம ஃபேஸ் கிட்ட அப்படியே இருக்குது. ஒரே அப்பனுக்கு பிறந்த மாதிரில இருக்கு. சமயத்துக்கு நமக்கு உதவும். வரேன் பாஸ். குட் பை. என்னடா மாமா பயில்வான் மாதிரி நடக்கிறாரு. வா. என்னடா? வருகிறேன் மாமா அவர்களே. மாமா அவர்களே, வெகு தூரம் வந்து விட்டோமே மாமா அவர்களே. இங்கேயே அவுட்டோர் பரீட்சை ஆரம்பிக்கலாமே மாமா. என்ன மாமா அவர்களே, அடித்து விட்டீர்கள். கீதாவின் முகத்துக்காக
தங்களை பார்க்கிறேன். இல்லாவிட்டால் மேன்மை தங்கிய தங்களை தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடி விடுவேன் மாமா அவர்களே. வாலிபால் ஆடுவேன் மாமாவா? உதைத்து விடுவேன் மாமா அவர்களே. நீ தட்டுக்கலான்னு பாக்குறியா? மாமாவா நான் கபாலி. கபாலியா? கபாலி. என்ன அநியாயம்! ஏதோ அவன் தெரியாதனமா பேசிட்டாங்கிறதுக்காக அவனை கொலை செய்ய துணிஞ்சிட்டு சட்டப்படி இது ஒரு பெரிய குற்றம் மாமா. என்னடா ரெண்டு பையில மாமா மாமா இருக்க? ரெண்டு பேரையும் கூட பண்ணிடுவேன். ரவி மாமாவுக்கு புத்தி தெரியல. அந்த ரவி ஓடியாடா. மாமா இருங்க வர. என்னடா அது? நானும் விளையாட்டுக்கு நினைச்சு நீ என்னடா நிஜமாவா மாமாவை மரத்தை கட்டி போட்டு வந்துட்டேடா? மட்டையா? அவன் மாமா இல்லடா, மாமா மாதிரியே இருக்கிற கபாலிங்கிற கொலகார பையன். போலீஸ்ல மாட்டி விட்டுரும். சிச்சி வேணாண்டா. என்ன ஒரு மாசம் சோறு போட்டு காப்பாத்தின உத்தமன்டா அவன். நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன். அதுல இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தான். ஆகையினால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம். பரவாயில்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில அவன் தலையிட மாட்டான். வா போகலாம். டேய், நீ யாருக்கிட்டாவது சொன்ன மட்டும் வேண்டாம் வேண்டாம். ஐயோ இல்ல. ஓட்டா ஓட்ட வண்டி. அப்பா அப்பா, ஐயோ என்னாச்சு அப்பா? பாருங்களேன். ஐயோ அப்பா, என்னப்பா நடந்தது? என்னப்பா? அப்பா தண்ணி அடி. என்ன சொல்றீங்க? மூஞ்சில தண்ணி அடி. கண்ணாடி எங்க? இதா இருக்கு. முகம் பாக்குற நல்ல கண்ணாடி இதா இருக்குப்பா. இருக்கு. நான் சட்டு போட்டு போய் பாரு. என் உருவம் தெரியுதா பாரு. சீக்கிரம் சீக்கிரம் பாரு. இல்லப்பா, என் உருவம் தான் தெரியுது. இல்லையா? எங்க போச்சு? நான் பார்க்கும்போது என் உருவம் தெரிஞ்சுதே. என்னப்பா இது? அவங்க பார்க்கும் போது அவங்க உருவம் தானப்பா தெரியும். ஆமா ஆமா ஆமா, எனக்கு மூளையே குழம்பி போச்சு. உன்னை பார்க்க வந்தா பாரு பாண்டிய, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருச்சு. அப்பா, அவனை எடுத்து போய் ஆஸ்பத்திரியில டெஸ்ட் பண்ணலான்னு மேல வந்து என் மூளையே குழம்பி போச்சு. கண்ணாடியில போய் பாக்குறேன், அது வேற ஆள் மாதிரி தெரிஞ்சது. அது கிட்ட போய் ஸ்டண்ட் பண்ணேன். விட்டேன் ஒரு குத்து. நான் மயக்க மக்கள் வந்துட்டேன். என்னப்பா என்னன்னு சொல்றீங்க? நீங்க பேசுறதை கேட்டா எனக்கும் மூளையே குழம்பிட போல இருக்கு. ஐயோ, உன் மூளையும் குழம்பி போச்சா? அந்த பய பொண்ணு பார்க்க வந்த நேரம் எல்லாருக்குமே குழம்பு போய் நிக்குது. அப்பா கல்யாணம் பண்ணிட்டா வீட்டுல தகராறு தான் ஸ்டார்ட் ஆகும். டே பாண்டியா, கீழையா இருக்கிற? இறங்கி வரேன்டா. இறங்கி வர்றேன். என்ன ரவி, எங்கடா அந்த பையன் பாண்டிய? அவர்களே, இவன் மூஞ்ச பார்க்க முடியாதரா? பார்த்தா என் மூளை குழம்புது. உன் மூளை குழம்புல இல்லையா மாமா? மாமா நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. எல்லா குழப்பம் தானா தீர்ந்து. அவன் எங்க இருந்தா என் மூளை குழம்பிட்டே இருக்கு. அனுப்புறேன் மாமா. ரசிக்கிறோம். பாத்தியா அவங்க அப்பாவை? நான் இங்க இருந்தா மூளை குழம்புதான். மூளை இருக்கா? மூளை பொண்ணு பெரிய பொண்ணை விட்டு வச்சுக்கிட்டேன். என்னங்க? இல்லைங்க. என்னங்க, இங்க பாருங்களேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். எனக்காக நீங்க ஒரு வாரம் பொறுக்க கூடாதா? உனக்காக பொறுக்கி பொறுக்கி நான் பொறுக்கியாவே ஆயிடுவேன் போல இருக்கு. என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாதா? என் தங்கச்சி கோச்சுக்கும் நான் ஊருக்கு போகணும். ப்ளீஸ், எனக்காக 2 நாள் பொறுங்களேன். நீங்க வெற்றி செய்தியோட ஊருக்கு போலாம். உனக்காக வேணா 2 நாள் பொறுக்கிறேன். மறுபடியும் என்ன பொறுக்க சொன்ன, அப்புறம் நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ணுவேன். தற்கொலைக்கா? வேண்டாம் வேண்டாம், நீங்க முதல்ல அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அப்பா மனசு மாற வரைக்கும் இங்க இருக்கிற நிலைமையை பத்தி உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். என்ன? முதல்ல அட்ரஸ் கொடுங்க. அது கைலாசமலை எஸ்டேட், வைகுண்டம் போஸ்ட். அம்மா, அம்மா, என்ன மணியா? ஏன் அப்படி அலற? அம்மா, யாரோ உங்க அத்தை மகனா கையில துப்பாக்கிய வச்சுக்கிட்டு உடனே உங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஐயோ, அண்ணா இல்லாத நேரத்துல இங்க ஏன் வந்தாரு? அவர் ஒரு பெரிய முரட. முன்கோபின்னு அண்ணா சொன்னது சரியா தான் போச்சு. அம்மா, இப்ப உடனே நீங்க வரல, என் உயிருக்கு ஆபத்து. அம்மா, ஐயோ கடவுளே, நீதான் என்னை காப்பாத்து. நான் என்ன பண்ணேன்? ஐயோ, அடே அயோக்கியா, எங்கே வசந்தி? ஐயோ, இங்கே டெஸ்ட் பண்றாளா? ஓடு, நில்லாத. முரடரா இருந்தாலும் முகம் இல்ல, லட்சணமா இருக்கே.
ரொம்ப சுறுசுறுப்பான சுபாவம் தான். சந்தேகமே இல்லை, கண்டதை படிக்கிற பண்டிதர் தான் இவரு. நீதான் வசந்தியா? சந்தேகமே இல்லை, கருந்திராட்சி கண்ணுதான், முந்திரி மூக்குதான், ஆப்பிள் கண்ணம்தான், ஆரஞ்சு சுளை அதரம்தான். என்ன? உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ யாரையாவது காதலிக்கிறாயா? காதல் காதல் லவ் லவ் இல்லையா? அப்படி என்றால் என்னை நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். என்ன 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 என்ன? ஏன் அழுகிறாய் பெண்ணே? ஒரு பெண்ணோட இப்படித்தான் பேசுறதா உங்களுக்கு அன்பா பேசவே தெரியாதா? ஏன் தெரியாது? நல்லா அன்பா பேசுறேன். இத பார் வாசந்தி, பயந்துட்டியா? நான் அப்படி பேசி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் எப்பொழுதும் பேசுகிறேன் பெண்ணே. தெரியுது. உண்மையை சொல்ல அவனை நீ என்ன பண்ண? நான் நீ இப்படி கேட்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் அவனை கொண்டு கடல்ல போட்டேன். அவன் இந்த ட்ரெயின்ல தான் போவான் போல் இருக்கு. அவனை ஃபாலோ பண்ணுவாவா? What a cold. Hello, Mr. Shankar. How are you? Mr. Gopati. Gobraj. Gobraj. Yes. Oh, how are you? Okay. இவர் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராமசாமி, பெரிய பிசினஸ் மேன். வணக்கம். How do you do? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்படுறேன். I mean, yes, that was splendid. Please, please. Sorry. Thank you. ராமசாமி, இவர் சங்கர் பெரிய சயின்டிஸ்ட், சதா ஆராய்ச்சி தான், ரொம்ப நல்ல மனுஷன். ஜாதி ஜாதி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுவும் 2ஆம் தாரம். என்ன பண்றது? அந்த அம்மா இருக்காங்களே, பெரிய ராட்சசி தான். இப்ப என்னையா செய்ய சொல்றீங்க? என்னதான் கடன் கொடுத்தாலும் பேச்சுல ஒரு அளவு வேண்டாம். ஆம்பளை இல்லாத நேரத்துல வந்து இப்படி அட்டகாசம் பண்றீங்களே, பேசாம போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? என்னம்மா மிரட்டுறீங்க? கடனை வாங்கி தின்னுபிட்டு பணத்தை கேட்க வந்தா போலீஸ்ல கூப்பிடுறீங்க. நாங்க மனசு வச்சோம், புருஷன் பண்டாட்டி 2 பேருமே கொண்டு போய் ஜெயில வச்சிருவோம். ஜாக்கிரதை. அப்படியாவது செய்யுங்கய்யா. உங்க தொந்தரவு எல்லாம் இல்லாம நாங்க 2 பேரும் ஜெயிலே கொடுத்தனும் பண்றோம். நான் என்ன பாவம் செஞ்சனும்? இந்த மாதிரி கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. கொஞ்சம் மரியாதை பேசு. இல்லைன்னா என்னையா பண்ணுவேன்? அந்த பாவி மனுஷன் அவராவது வந்து தொலைறாரா? அவர் வர்ற வரைக்கும் நாங்களும் இந்த இடத்தை விட்டு நார போறது. ஐயோ, அவர் இந்த மாதிரி நேரத்துல ஏன் வருவார்? அவரும் வர வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம். அவர் வரவே வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம். மருது,
பாண்டியனும் இப்படி வேஷம் போட்டு ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் போல தெரியுது. நம்மளை விட ஜெகதல பிரதாபனா இருப்பான் போல இருக்கு. கொஞ்ச நாள் நான் இங்க தங்குறேன். இப்ப நம்மள விட்டு நீ கொஞ்சம் உதறிக்கோ. ராத்திரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற தப்பு கொடுத்துக்கிட்ட வந்து சந்தி. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவர் வந்ததுக்கு அப்புறமா வந்து தொலைங்க. முடியாதமா, இன்னைக்கு கடனை வாங்காம போறது நீங்க தீர்மானத்தோட வந்திருக்கோம். எட்டுக்கிறதும் ஒன்னா சேர்ந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க. யாரா நீ? நான் யாரா? சமாளிக்கிறேன் கிடுக்கிட்டு சாத்தப்பா அம்மா போல போயிட்டா. நாங்க இங்க கொடுத்த கடனை கேட்க வந்திருக்கிறோம். கடன் கொடுத்தீங்களா? ஆமா. கடன் கொடுத்தீங்களா? ஆமா. ஏன் கொடுத்தீங்க? இல்லன்னு கேட்டாங்க, அதுக்காக நாங்க கொடுத்தோம். ஆடா பாவி, இல்லாதவங்க கிட்ட கொடுத்தா கடன் திரும்பி வருமா? அடிப்படையிலேயே கோளாறு வச்சுக்கிறீங்களே. சைலன்ஸா சைடு வாங்குறீங்களா இல்ல ஊடு கட்டி உதைக்க வேணும்? போடா. நெஞ்சில கால் வீச கறி இல்ல. போடா, நான் கை நிட்டுறேன். போடா 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 போடா. அடி விட்டு உதவி. வெரி குட், வெரி குட். தக்க சமயத்துல எனக்கு உதவி செஞ்ச முதலாள் நீ தான். ரவுடி சங்கத்துக்கு தலைவர். பெரிய ரவுடி சொல்றாங்க. ரவுடி ஆஃப் கேங் லீடர். எங்க போனாலும் வேலை தர மாட்டேன்றான். அதான் அங்க கடங்கார பசங்களாம் வச்சு கலாட்டா பண்ண கொஞ்சம் விளையாட்டு அடிச்சு பிடிச்சு கொண்டுட்டேன். வாசல்லே ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். இங்க இருக்கிறேன். ஆமாப்பா, அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். அம்மா சரிதாங்க, நான் இங்கே இருக்கிறேன். ஆனா சம்பளம் எல்லாம் சம்பளம் வேணாமா? கடனாவே இருக்கட்டும், சோறு போட்டா போதும். நாங்க சாப்பிட உனக்கும் போறோம். உங்க உத்தரவு இல்லாம ஒரு பயிலும் உள்ள விட மாட்டேன். அவன் தான் அல்லாத வெரி குட். அண்ணே விஷம் என்ன நீ இதெல்லாம் ஒரு படிச்ச பொண்ணு செய்யற காரியமா இது? எனக்கு என்னமோ அண்ணா இறந்துட்டதாகவே தோணுது. இல்ல வசந்தி, அத்தா உயிரோடு இருந்தா இத்தனை நாள் வரைக்கும் என்ன பார்க்க வராம இருக்கவே மாட்டா. அண்ணா, நீ நினைக்கிறது தவிர ஒரு நாளைக்கு பாரு, அண்ணா நம்ம எதிரில வந்து நின்று நம்ம எல்லாம் திணறடிக்க போறாரு. உலகத்தில் நாம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கிறது இல்ல வசந்தி. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காம போகும்ல, நாம நினைக்காததெல்லாம் கூட நடக்கும் இல்லையா வசந்தி? பிறந்த வீட்டுல நேரா உள்ள போற. யார் நீ? நீ கருப்பு போட்டு வருதுன்னா என்னையா அர்த்தம் நான் கேக்குறேன். அதெல்லாம் இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயமா நான் அவரை உடனே பார்த்தாகணும். உடனே நீங்க வெளியே போயிடணும், இங்க பார்க்க கூடாது. என்னப்பா இது? என்னப்பா ஆகுதுன்னா என்ன உள்ள போடுறியா இல்லையா? ஆறு போக கூடாது சொல்லிட்டேன். முதலாளி உத்தரவு, மனுஷால உள்ள விட கூடாதுன்னு. போ. பாத்தீங்களா, இப்படி ஒரு வேலைக்காரன் நமக்கு எப்பவும் தேவை. என்னப்பா இது? எனக்கு என்ன, நான் போறேன். உன்னால உங்க எஜமானுக்கு மாசம் 2000 ரூபாய் வர வேண்டியது லாஸ் ஆகுது. நீங்க 2000. நான் தான் சங்கர். இது கலாட்டா பண்றீங்க. நேற்றுதான் அம்மா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஐயா இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்றீங்களே. போனா போறேன். டெஃபினட் விட்டுடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். Sit down. My wife. Second. நமஸ்கார். நான் கைலாசமலை எஸ்டேட்டினுடைய குடும்ப வக்கீல். I see. உங்களுக்கு பாண்டியன் ஒரு தம்பி இருந்தார்ல? என் சம்சாரம் ரொம்ப பொறுமைசாலி. அவளுடைய சத்தத்துக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடிட்டார். என்ன மாதிரியே அவரும் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அவர் இறந்துட்டார் சார். பாண்டியன் இறந்துட்டாரு. You mean my brother Pandian? Yes. Oh God. Oh God. ஏன் வக்கீல், உங்க வேலையை காட்டிட்டீங்கல்ல? தம்பி செத்துட்டாரு, அவர் வாங்கின கடனை கொடுங்கன்னு கேட்கத்தானே வந்திருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேளுங்கம்மா. உங்க வீட்டை விட்டு வெளியேறின பிறகு
கைலாசமலை எஸ்டேட் முதலாளி அவரை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டார். அப்படியா? தம்பி செத்துட்டதுனால ஆஸ்தியெல்லாம் இவரு கொடுக்கலாம்னு வந்திருக்கீங்களா? இல்லம்மா, அவர் சாகரத்துக்கு முந்தி எழுதின கடிதத்துல சொத்தினுடைய வருமானத்தை எல்லாம் உங்க கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் அனுபவிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு சொத்தையும் வருமானத்தையும் எஸ்டேட் முதலாளியுடைய மகளே அடையும்படியாகவும் எழுதியிருக்கிறார். அதன் பிரகாரமே நான் பாருங்க பத்திரமெல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். இதோ சார் உங்க காசு. என்னுடைய தம்பியும் போயிட்டார். இனிமே அவருடைய சொத்து இருக்காங்க. என்னங்க சும்மா வாங்கிக்கோங்க, வாங்கிக்க. இல்லன்னா உங்க தம்பி ஆத்மா சாந்தி அடையாது. ஆமா சார், இந்தாங்க வாங்கிக்கோங்க. இந்தாங்க. வக்கீல் சார், ஒரு சந்தேகம். ஒருவேளை அவர் உயிரோட திரும்பி வந்துட்டா? எல்லாருக்கும் சந்தோஷம் தானேம்மா. அப்ப நான் எப்படி சொத்து அவரை தான் போய் சேரும். அவரெங்க வரப்போறாரு. வரவரா இருந்தா இந்நேரம் வந்திருக்க மாட்டாரு. Mr. Shankar, shall I take leave? Thank you. Dear, சத்யா, என் தம்பியை பத்தி ரொம்ப கேவலமா பேசி அவனை வீட்டை விட்டு விரட்டிய. இப்ப எவ்வளவு பணம் நமக்கு எழுதி வச்சிருக்க பாத்தியா? What a fine fellow. I mean, what a fine fellow. போதும் போதும். உள்ளபடியே உண்மையான அன்பு இருந்திருந்தா எல்லா சொத்தும் உங்களுக்கே சேரணும்னு எழுதி வச்சுட்டு ஏன் செத்துருக்க கூடாது? நீங்க தேடி வச்சிருக்கிற கடனுக்கு இந்த வருமானம் எந்த மூலைக்கு? வந்த வரைக்கும் போதும்னு திருப்திப்படி. I mean, திருப்திப்படு. கை கட்டிறது வாய் கெட்டாமல்ல போச்சு. என்னங்க நீங்க ஒரு வேலை செய்யுங்க. சொல்லு, நீ எதை சொல்லி நான் செய்யாம இருந்திருக்க சொல்லு. நீங்க பேசாம செத்து போயிடுங்களேன். நீங்க பேசாம செத்து போயிடுங்களேன்னு. இந்த லேபரேட்டரிக்கு ஒரு வெடியை வச்சாதான் உருப்படுவீங்கன்னு நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். முதல்ல இந்த லேபரேட்டரிக்கு ஒரு வெடியை வைங்க. அந்த விபத்துல நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நான் அழுது புலம்பி ஊரை எல்லாம் எப்படியாவது நம்ப வச்சிடுறேன். நான் செத்துட்டதவா? செய்விடி, நீ செய்வ. கண்டினியூ. ஐ மீன் கண்டினியூ. அப்புறம் நீங்க உங்க தம்பியா வந்து சேர வேண்டியது. கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சொத்தை எல்லாம் வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்க வேண்டியது. என்ன புரியுதா? புரியலன்னா இன்னொரு தடவை கேளுங்க. சும்மா திருட மாதிரி முடிக்காம. யாரு பூலா இருக்க? என்னுடைய நட்சத்திரையும் சுருக்க கொடுத்த மூஞ்சி பார்த்து யாரு என்னுடைய தம்பின்னு என்ன நம்புவா? பூல். ஐ மீன் பூல். ஏன் நம்ப மாட்டாங்க? நீங்க தான் உங்க தம்பி மாதிரி இருக்கீங்களே. இருக்கீங்க. பாருங்க, முதல்ல இதை எடுங்க. உங்க குரலை மாத்தி பேசுங்க. மூளை நிமிந்து நில்லுங்க. மூச்சை பிடிச்சி நேரம் நில்லுங்க. என்ன இந்த கரப்பை தடவுங்க. நிறைய எல்லாம் மறைஞ்சிடும். இந்த ஸ்னோவை தடவங்க. மூஞ்சில இருக்கிற சுருக்கம் எல்லாம் மறைஞ்சிடும். இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? Look like a monkey. I mean just like a monkey. இப்ப பாருங்க, இந்த தம்பி மாதிரியே இருக்கு. நீங்க 2 நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது. என்ன இருக்கா? சத்திய வைங்க. என்னுடைய லேபுக்கு குரலை மாத்திக்கணும்னு சொல்லல. ஐ மீன் என்னுடைய லேபுக்கு நானே நெருப்பு வைக்கிறேன். ஆமா ஆமா, முதல்ல வைங்க. என் சம்பள பணத்தை பற்றி ஒண்ணு சொல்லாம போயிட்டாரு. அவர்கிட்ட அட்வான்ஸ் கேட்க வேணும்னு அவரு அட்வான்ஸ் போயிட்டாரு. இனிமே வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்? அம்மா தாயே, கொடுக்க வேண்டிய கடன்ல 4 பங்காவது கொடுத்தாயே. பாவீங்களா, எந்த நேரத்துல என் புருஷனை கரைச்சி கொட்டினீங்களா? இப்ப அவரே கருகி போயிட்டாரு. என் வயசுல கடை பாத்தீங்க. போங்க, போயிருங்க. அவங்க எங்க இருந்தியா கடன் கொடுப்பாங்க? அவர் தான் சாம்பலா போயிட்டாரு. நீங்க ஆளுக்கு ஒரு பிடி சாம்பல் எடுத்து போய் பல்ல வலிக்கிட்டு போகையா? போயிட போய கேட்க வேண்டிய எனக்கு பார்த்தா பெரிய போயிட்டு மனிது அருமையான சந்தர்ப்பம். அந்த பாண்டியன்றவன் உயிரோட வந்தா அந்த சுத்துப்புறா அவனுக்கு சேர்ந்துடணும் வக்கீல் சொன்னான். அவங்க அண்ணனும் செத்து போட்டான். நாளைக்கு நீ பாண்டியன்ற பேரோட அங்க வந்து சேரு. நல்லா ஆக்ட் பண்ணு. அந்த அம்மா உன்னை மச்சின புள்ளன்னு நம்பணும். மத்தவன புற நான் ஏமாத்திடுறேன். என்ன நீ நம்மள டேஞ்சர்லயே விடுற? இத நினைச்சாவே எனக்கு பயமாக்குது. அவன் மாதிரி எப்படி நான் ஆக்ட் பண்றது? பயப்படாதே,
பயம் வரும்போது அப்பப்ப வந்து என்ன பாத்துக்கோ, தெளிச்சு போடுவேன். இந்த உருவத்துல ஒன்ன பார்த்தாவே எனக்கு பயமாக்குது. நல்லா வேதாள மாதிரி இருக்கிற நீ. பின்னால போறேன், நீ முன் பக்கமா வா. டிஃபனுக்கே வந்து சேரேன்னு சொன்ன மனுஷனை இன்னும் காணமே. அண்ணி கது தர சொன்னபடி வந்துட்டாரே. சேஷத்தை ஒழுங்கா போட்டு பறிச்சிருக்காரோ இல்லையா போய் பாப்போம். வாங்க 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 உட்காருங்க. என்னங்க என் கண் என்னாலேயே நம்ப முடியலையே, எல்லாம் அப்படியே இருக்கு. தம்பி மாதிரி இருக்கு. மாதிரி என்னடா, தம்பியே தான். தம்பியேதான் செத்துட்டேன்னு சொன்னாங்களே, உயிர் வந்துருச்சா? அது ஏன் கேக்குற? அது பெரிய கதை பாஸ். பாஸ் ஆகுது. தொழிலாளிய போய் பாஸ்ன்னு சொல்றாரு. நிஜமா ரொம்ப நல்லவர். ஆமா ஆமா, அவர் எப்பவும் அப்படித்தான். ஏழைங்கன்னா அவருக்கு ரொம்ப அன்பு அதிகம். அண்ணி, அண்ணனுக்கு நான் இந்த கதியை கேள்விப்பட்டேன். அவர் செத்து விட்டாருன்னு தெரிஞ்சோன்னு சும்மா மனசுக்கு அடிச்சுக்கிச்சு எனக்கு. அது எங்க நிஜமா அந்த கன்றாவி என் கண்ணால பாட்டு. அம்மாவை இந்த வயசுல தனியா விட்டுட்டு போவ அவருக்கு மனசு எப்படி துணிச்சிடும்? எல்லாம் நம்ம தலை விதிப்பா. எங்க அண்ணிய விதவ கோலத்துல பார்க்க வேண்டிக்குது. இதை விட நான் செத்து போட்டுருக்கலாம். ஐயோ, உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. அது அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிச்சுதானே தீரும். என்னங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஐயோ, ஏதாவது துன்றீங்களா? நமக்கு என்னப்பா துன்றதுக்கு? நமக்கு சிங்கிள் டீயும் ஒரு பீடி கட்டு போதும். என்னது டீயா? இந்த கெட்ட பழக்கம் எப்ப வந்தது உங்களுக்கு? இதெல்லாம் எப்பவுமே செஞ்சது இல்லையா நீங்க? அது என்ன சொன்னேன்னா, கேவலம் சிங்கிள் சாயாவும் காபிமா நம்ம மனசுக்கு ஆறுதல் கொடுக்க போகுதுன்னு சொன்னேன். அதானே கேட்டேன். நான் கூட இதெல்லாம் அசிங்கமா கேட்கலான்னு அசந்து போட்டேன். சரி சரி, நீ போய் சின்னையா குளிக்க தண்ணி போடு. நிஜமா கொஞ்சம் பொருங்க, தண்ணி போடுறேன். போதாத? என்னங்க, என்ன தந்தி கொடுத்துட்டீங்களா? தந்தியா? என்ன தந்தி? எனக்கு தெரியுமே, சொன்னதை செய்ய மாட்டேங்க. இப்போ எடுத்துக்கோங்க. எதுக்கு தந்தின்னு? அடடா, நல்ல மக்கா இருக்கீங்களே. அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு தந்தி கொடுக்க வேண்டாம், நீங்க பழைச்சு வந்துட்டீங்கன்னு அவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. போங்க இப்போ. ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. போங்க இப்போ, சீக்கிரம் அந்த பொம்பளை சமாளிக்க முடியல. ஒரு பொம்பளை சமாளிக்க முடியலன்னு என்ன செய்வேன்? அப்புறம் எஸ்டேட் சொத்தெல்லாம் எப்படி அனுபவிப்பேன்? சொல்றத கேள். வெளியே போ, கொஞ்ச நேரம் கொடுத்து உள்ளவா. தந்தி கொடுத்துட்டு புழுவு. நீதான் புழுவு. உங்க கூட சேர்ந்துட்டேன்ல. புழுவு. உண்மையான பாண்டிய வரலாம். உண்மையான பாண்டிய வரலாம். சாவல ஒதுங்கா, ஒதுங்கா. யாரு? நான் சங்கர் சயின்டிஸ்ட், அவருடைய பிரதர் பாண்டியன். பேப்பர்ல வந்தது. நான் பொழைச்சிட்டேன். பழிச்சுடா பேப்பர்ல வர காணுமே. அது இனிமேதான் வரும். அண்ணி இருக்காங்களா? நான் ஒடியாண்டுக்கிறேன். வருது பாண்டியன் தான். அவன் என்ன இந்த மேக்கப்ல தெரிஞ்சுக்கல. நாம இங்க இருந்த ஆபத்து போயிடணும். ஆனா அவனை தீர்த்து கட்டணும். நான் கூட செய்யி. வா வா. ஐயோ ஐயோ, நாட்டமா போச்சு, நாட்டமா போச்சு. இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா? அக்கமா ஏமா என்ன செய்யுது? ஏன் கத்துற? என்னால முடியாது, என்னால முடியாது. நெஞ்சு வலி, தலைவலி, கண்ணெறியுது, தெரியுது. ஐயோ, என்னால தாங்கவே முடியலையே. உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ ஐயோ, இவ்வளவு வியாதியும் ஒன்னா சேர்ந்தா வந்துருக்கு. இதுக்கு முன்னால வந்திருக்க முடியும்? இல்லைங்க இல்லைங்க, இன்னைக்குதான் அப்படி. அதுவும் எல்லாம் என் புருஷனால. அவர் ரொம்ப நல்லவராச்சு. கலப்பாதீங்க. பேயா வந்து என் எதிரில் இன்னைக்கு என் பிராணனை வாங்குறாரு. ராத்திரில ஏதோ கனவுல தகராறு நடந்திருக்கு. நீங்க விளக்கு போட்டு விட்டு தூங்க. போங்க, எல்லாரும் போய் போங்க. போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் கை தடுக்கிறாரு. ஐயோ ஓடியாங்களே, எல்லாரும் இங்கே இருங்களே. யாரும் போகாதீங்க, இங்கே இருங்க, இங்கே இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, தூங்க. அம்மா கீதா, நீ இங்க இருமா, என் கூட வேறுமா. நீங்க இருந்தாதான் நிம்மதி. ஏதோ காத்து தகராறு, வேற ஒண்ணும். அம்மா கீதா,
நீ மட்டும் என் பக்கத்துல இருமா. நீ என்னை விட்டுட்டு போகாத. நீ இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. இங்க ஏறுமா. சரிக்கா, நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. ஐயோ அம்மா. நான் அப்பவே சொன்னேன் உனக்கு இந்த தொந்தரவு எல்லாம் வேணான்னு. இப்ப நம்ம என்ன செய்யறது? இத பாருங்க, நீங்க பேசாம எங்கேயாவது 2 நாளைக்கு போயிடுங்க. நாளைக்கே அவங்க எல்லாம் நான் விரட்டிடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிக்கலாம். டியர் ப்ளீஸ் டியர், நான் சொல்றத உன் லைஃப்ல ஒரு தடவையாவது நீ கேளு. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். சொன்னதை செய்யுங்க. நீ சொல்றத நான் என்னைக்கு தான் செய்யாம இருந்திருக்கேன். ஆனா இந்த நடுராத்திரில நான் வெளியே போக முடியாது, ஒன்னும் பார்க்க முடியல. காலையில போறேன். வாட் கேன் ஐ டு? வக்கீல் சார், வக்கீல் சார். மிஸ்டர் பாண்டியன். ஆமா சார், நீங்க? நான் தான். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அது ஒரு பெரிய கதை, அப்புறம் விபரமா சொல்றேன். என் பேரை சொல்லிக்கிட்டு யாராவது எஸ்டேட் பக்கம் வந்தாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்க லெட்டர்ல கண்டிருந்தபடி உங்க ஆஸ்தியினுடைய வருமானத்தை எல்லாம் உங்க அண்ணன் பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஆனா உங்க அண்ணன் தான் லேபர்ல ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். வயசான காலத்திலேயாவது கொஞ்சம் நிம்மதியோட இருப்பாருன்னு பார்த்தேன். அதுவும் நடக்காம போச்சு. சரி, எங்க அண்ணியை போய் பார்த்துட்டு வரேன். ஆமா, நம்ம வசந்தி கீதாவெல்லாம் கூட அங்கதான் கீதா. ஆமா, கீதா. கீதா உயிரோட வாழ்க்கா? உண்மையா? உண்மையா? உண்மையா உயிரோட? அம்மா கீதா கொடுங்க, நான் கொடுக்குறேன். கீதா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். வேண்டாம் மாவிள, நீ வெளியே போறதா எனக்கு பக்கு பக்குன்றது. கொஞ்ச நாள் பொறுத்து போ. அண்ணா, நீங்க வெளியே போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். என்னமோ தம்பி வெளியே போறேங்குது, போயிட்டு தான் வரட்டுமே. என்ன மன்னிச்சிடுங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்பா, அண்ணி, அண்ணி, திரும்பி வந்துட்டீங்களா அத்தா? எனக்கு தெரியும், என் வார்த்தை நீங்க மீறவே மாட்டீங்க அத்தா. ஒரு நாள் ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இந்த மாதிரி அக்கிரமம் செய்தவங்களை தண்டிக்க கூடாதா? நான் அவரை என்ன செய்வேன்? அண்ணி, உங்களை இந்த நிலைமையில பார்க்க நான் என்ன பாவம் செஞ்சனும்? இப்ப செய்யற பாவத்துக்கு உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு சோறு தண்ணி கிடைக்காது. நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? அண்ணியா? யார் அண்ணி? நான் அண்ணி இல்ல, கனகம். கனகம். ஐயோ, இனிமே என்னால பொறுக்க முடியாது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. இதை கேளுங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். இவர் பாண்டியன் இல்ல, இவர் பாண்டியன். அண்ணி, என்ன உளறீங்க? மாப்பிள்ள, நாங்க வந்ததுல இருந்து பாக்குறோம், இது உளறிக்கிட்டே இருக்கு. உங்க அண்ணன் இறந்ததுல இருந்து பைத்தியம் பிடிச்சு போயிருக்குமா? யார் பைத்தியம்? நான் ஒண்ணும் பைத்தியம் இல்லை. எந்த கோவில உடனே சத்தியம் பண்றேன், நான் ஒண்ணும் பைத்தியம் இல்லை. இவர் பாண்டியனும் இல்லை. மாப்பிள்ள, மாப்பிள்ள, முத்துக்கிட்டு பைத்தியம் பிடிங்க. டாக்டர் கூட்டிட்டு வரவா? டாக்டர் வேணாம், ஒண்ணும் வேணாம். பேசாம புடிச்சு வண்டியில தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில எடுத்து போய் தள்ளு. ஆமாண்டா, நீ போய் மெதுவா கதவை தர. நாங்க 2 பேருமா சேர்ந்து லவக்க நம்மள பிடிச்சுக்கோம். என்ன அப்போ சொல்ற? என்ன பைத்தியம் ஆஸ்பத்திரி கண்டீங்க? எப்படி இருக்கீங்க பாக்குறேன். அந்த முடியாது, உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்களா இந்த பைத்தியம் ஆஸ்பத்திரி கணக்குல வந்தீங்களா? அதுதான் நடக்கும். உங்களை சும்மா விட மாட்டேன். இத பாருங்க, சட்டப்படி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல, என் பேர் கணக்கு இல்லை. What is this? I mean, what is this? எனக்கு இந்த தண்டனை போதாது, இன்னுமா தண்டனை? சும்மா இருங்க.
ராத்திரி எல்லாம் அவளோட கொஞ்சி கொலாவி ஆடிட்டு இப்ப தண்டனை நானே வாடுறீங்களா? What are you talking? I said, what are you talking? ராத்திரி பூரா நான் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல படிச்சுட்டு இருந்துட்டு கூட்ட பூச்சி கடி தாங்க முடியாது அமைக்க வந்திருக்கேன். நிறுத்துங்க உங்க நடிப்பு. என் கண் முன்னால நிக்க வேண்டாம். வெளியே போறீங்களா இல்லையா? போறீங்களா இல்லையா? என்ன மாதிரி ஒரு அயோக்கிய இருக்கான்னு சொன்னதே அப்படியா? அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. அவர் வேற யாரும் இல்ல, உங்க அண்ணன் தான். அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. என்ன உழவுறீங்க? Young man, don't beat me. I'm the brother of Parian, scientist Shankar. இங்கிலீஷ்ல புழுவுறான். கொலகார பயனாதி மாப்பிள பாண்டிய சொல்லிருக்கா. மருது தைரியத்தை கை விட்டுறாதே. நாம வாழணும்னா இந்த பாண்டியன் சாகணும். பிடி ஒரே குண்டில தொலைச்சுட்டு நான் கதையை மாத்திடுறேன். சத்தியமா சொல்றேன், அவர் உயிரோட இருக்காரு. இப்ப நீங்க பாத்துக்காக சோமாரு திரும்புடா. ஏண்டா நான் சுடுகாடு போற வரைக்கும் என்ன நீ விட மாட்டியாடா? ஏண்டா இங்க வந்த? மரியாதையா போயிடு, இல்லாட்டி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஆமா கைட்ட ஏண்டா குவாய்ந்த மாதிரி ஆடு. போன தபா மாதிரி இந்த தபா என்ன தபாக்க முடியாது. மரியாதை என் கூட வெளியே வா, இல்ல நான் இங்கே காலி பண்ணிடுவேன். என்னடா பாக்குற? உயிரோட இருக்கேன். என்ன அடையாளம் தெரியலையா? வசந்தி உனக்கு கூட என்ன அடையாளம் தெரியல? நான் தான் பாண்டியன், உன் புருஷன். அவன் மருது இவரோட அசிஸ்டன்ட் கொள்ளக்கார பையன். என்ன இது கன்றாவி? நான் சாகடிட்டீங்க. இந்த ரெண்டு பயிரோட தான் சேர்ந்து என்ன கொண்டு வந்து நீங்க தான் உங்களுக்கு கொண்டு ஆகலையே. அண்ணா நீ உயிரோட வர என்ன? இது ஒரே குழப்பமா இருக்கு. பாண்டிய மாதிரி 3 பாண்டியன் நிக்கிறான். இந்த மொட்டை பையல பார்த்தா என்ன மாதிரி இருக்கிறான்? மாமா கல்யாணத்தன்னைக்கு என்ன கடத்திட்டு போன கொள்ளக்கார பையன் இவன் தான். இந்த செத்து போய் கிடக்குறானே இவன் வந்து இவனுடைய அசிஸ்டன்ட். 2 பயலோட சேர்ந்துக்கிட்டு தான் என்ன மாதிரி வேஷம் போட்டேன். I'm very sorry my dear boy. I'm very sorry. I'm very sorry my dear boy. I'm very sorry. She wants more money, you know. She wants more money. நிறைய பணம் வேணும்னு சொல்லி உன்ன மாதிரி என்ன ஆக்ட் பண்ண சொன்னா. That's all. I feel very ashamed. You know, I feel very ashamed. ஆமா பணம் என்ன பாடுபடுத்துறா. முதல்ல இந்த உலகத்துல நம்ம மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா டேஞ்சர். ரவி போலீஸுக்கு போன் பண்ணி இந்த மொட்டை பையில பிடிச்சு கொடு. மிஸ்டர் அமிர்தலிங்கம், கடைசியா மனித தன்மையில ஒரு வேண்டுகோள். இறந்து போன என் நண்பனுக்கு இறுதி வணக்கம் செலுத்தணும். அதுக்கு உங்கள் பர்மிஷன் தேவை. மருது மருது கெட்டவனையும் கெட்டவனோட சிநேகிதம் பண்றவனையும்
நீதி தண்டிச்சிடுன்றது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. உன்ன மாதிரி யார் கிடைப்பா எனக்கு? அயோக்கியத்தனம் பண்றதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் நீ. நீ போன ஒருபாடு உன்ன மாதிரி ஆள் எவன் கிடைப்பான்? நான் இருக்கக்கூடாது. இனிமே நான் இருக்கக்கூடாது. நான் உன்னோட வந்துடுறேன். என்ன சுட்டுக்கிட்டான்? ரவி, போலீஸ் போன் பண்றேன். வேல்யூ தெரியாத fellows, worthless fellows, I mean worthless fellows. Do you understand English? Right. Right. அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் தனியா இங்க இருக்கீங்க? பேசாம எங்க கூட எஸ்டேட்டுக்கே வந்துருங்க. எங்க கல்யாணத்தை தான் உங்களால பார்க்க முடியல. மனப்பூர்வமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. All right. May God bless you. I mean, may God bless you. What about you? 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்.